யானைக்கு பலம் தும்பிக்கையில் என்றும் மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில் என்றும் மனிதர்கள் பொதுவாக சொல்லுகிறது வழக்கம். அந்த விஷயம் ஒரு உண்மையான விஷயம்தான். மனிதனுடைய பலம் என்பது நம்பிக்கையில தான் இருக்குது. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நம்பிக்கை யார் மீது அல்லது எதன் மீது இருக்கிறது என்பதுதான். மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டா, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனிதன் நிலையற்றவன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறதான அநேகரை நாளைக்கு நம்மளால பார்க்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறதான மனிதர்களுக்கு உண்மையிலேயே நினைவுகள் இருக்கலாம். அதுக்காக அவங்க பல விதத்துல முயற்சிகள் கூட எடுக்கலாம். ஆனா சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஒருவேளை எதிராக மாறிட்டா, அவர்கள் எந்த தைரியத்துல உங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொன்னாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு கை கொடுக்காம போயிட்டா, அவங்க நினைச்சாலும் அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாம போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படின்னு. அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடியதான படிப்பு, பணம், அறிவு, அழகு, அந்தஸ்து, இப்படி பல விஷயங்கள் மேல நான் நம்பிக்கை வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே கூட இதுக்கு பதில் சொல்லிடுவீங்க, இல்ல இல்ல இது நிரந்தரம் கிடையாது, இது எப்ப வேணா நம்ம கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி நீங்களே பதில் சொல்லிடுவீங்க. அப்படின்னா நான் யார் மேல எதன் மேல நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, உங்களை படைத்ததான ஆண்டவர் மேல மட்டும்தான் நீங்க உங்க நம்பிக்கையை முழுவதுமா வைக்கணும். ஏனென்றால் அவர் தான் மாறாதவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புங்க. நிச்சயம் உங்களுக்கு நல் முடிவை தேவன் தருவார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட தான் நான் காத்திருக்கிறேன் நீங்க சொல்றீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க எதிர்பார்த்திருக்கிறபடியே ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, நன்றியோடு நம்பிக்கையோடு உங்க நாமத்தை நான் துதிக்கிறேன்ப்பா. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய நம்பிக்கையின்படியே ஆண்டவர் நீர் அவர்களுக்கு நல் முடிவுகளை தாரும். அவருடைய நம்பிக்கை ஒன்றும் வீண் போகாதபடி ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. சமாதானம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.